Hi friends, welcome to Anila's World and மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க அப்போ தான் எனக்கு பவர் கிடைக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு மினி டே vlog அந்த மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு vlog எடுத்து போடலாம் அப்படின்னு நான் யோசித்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு தம்ப்லைன் கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லைனா ஒரு ஹாட்டாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ரெகுலராக எடுத்து போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகணுன்றதை சொல்லிடுறேங்க. பழைய சாமான்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான் போகணும். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பட்டாபிராம் அந்த பிரிட்ஜுக்கிட்ட வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு பழைய சாமான் வாங்க போனேன்னு சொல்லிடுறேன். எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கோம். இந்த லச்சூஸ் தொல்லையெல்லாம் தாங்க முடியல. எல்லாமே நான் இப்படி உள்ளே வந்தேன்னா சாப்பிட்டு போகுது, இல்லைன்னா நான் இங்கேயும் வீட்டுக்கோ ரோட்டுக்கோ ஓடி ஓடி ரொம்ப டயர்ட் வேறு ஆயிடுறேன், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறேன். ஸோ அதே ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அண்ணாக்கிட்ட பில்லர் அண்ணாக்கிட்ட சஜஷன் கேட்டப்போ அண்ணா சொன்னாங்க, நியூ ஒன் போடணுன்னா இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எங்களுக்கு, நியூவாக எதுவுமே நாங்கள் வாங்கி போட முடியாதுன்றதால இந்த மாதிரி கம்பியும் வலையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணா சஜஸ்ட் பண்ண கடை தான் அந்த பட்டாபிராம் பக்கத்தில், அங்கே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க இந்த கடை. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 10 கடை தள்ளி இருக்குது சரிங்களா. பட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்கு அங்கே இருக்கிற திங்ஸில். அண்ட் வலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பட் வந்து கம்பி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா வலையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் எல்லாம் கேட்டு எல்லாமே இப்போ ஸ்கொயர் பிட் ரேட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன வாங்க போனோமோ அதெல்லாம் வாங்கலை, வேறு ஒன்று வாங்கிட்டு எதையோ சாதித்த ஒரு பெருமையோட நாங்கள் ரிட்டர்ன் வந்துடுறோம் சரிங்களா. அண்ட் கடை பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் உள்ளே ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லா திங்ஸுமே இருக்குங்க. கேட்டுக்கு அந்த க்ரில்லு கேட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நியூவாகவும் பண்ணி கொடுக்குறாங்க, ஓல்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது கடை. பட் பழைய சாமான் கடை இப்படி இருக்குமான்றது வந்து எனக்கு இங்கே போய் தான் தெரியும். பிகாஸ் பார்த்துப்போம் கடை, பட் நார்மலாக தானே இருக்கும். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நேராக மார்க்கெட் வந்தோங்க. ஆவடி மார்க்கெட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கணுமா இருந்துச்சு. அங்கேருந்து நேராக மார்க்கெட் வந்துட்டோம். அண்டு இந்த ஸ்டீல் இது வாங்கணும் பார்த்தீங்களா, அது ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. நீங்கள் வெளியே வாங்கியிருந்தால் எவ்வளோ ஆகுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாங்கின ரேட் வந்து அது 50 ருபீஸ் தான். அண்டு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் என்னன்றது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஃப்ரெஷ் கிடைக்குமான்னு தெரியல. இங்கேயே அம்மா அவங்ககிட்ட வேணாம். ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே வெஜிடபிள் ஷாப் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக வந்து மார்க்கெட் உள்ளேயே போகணும். ஸோ அது எதுக்கு போயிருக்குன்றது வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ கிடக்கையாக இருக்குது பாருங்களேன். அப்பா கருவேப்பிலை எனக்கு கருவேப்பிலை தனியாக தரீங்களா? உங்களா கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் தனியாக வாங்கி தரீங்களா? 120 தான். இது பார்த்தீங்கன்னா ரேட் செட் ஆகலன்னு சொல்லிட்டு நேராக மார்க்கெட் உள்ளே போனோம். 40 ருபீஸ் கொண்டு போயிருந்தேன். ஸோ அதிலே கொஞ்சமாக சில்லி கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் மார்க்கெட்லேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து போனோடனே ஒரு பப்பாயா ரொம்ப க்ரேஸியாக இருந்துச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு குட்டி சைஸ் பப்பாயா வாங்கிட்டு அங்கேருந்து போனீங்கன்னா நான்வெஜ் இப்போ சாப்பிட்றதுல விரதம் இது அதுன்னு வரும். எக் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மசால் வடை டீ டைம் வந்து 12 o'clock ஆகிடுச்சுனால ஒரு டீ எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு 4 மசால் வடை வாங்கிட்டு போயிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் அதோட வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் ஃபஸ்ட் சொல்லி இந்த எல்லாமே பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லவ் யூ காய்ஸ். பாய்.